ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கோட ரெசிபிக்கு ராகி இல்லாமல் ராகி மாவு வச்சு நல்ல சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இட்லி செஞ்சு சாப்பிட்லாம். இந்த இட்லியில் நம்ம அரிசி சேர்க்கவே கிடையாது. ஸோ சுகர் இருக்கிறவங்க கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்காக பவுலில் நான் ஒரு டம்ளர் தோலோடவே உடச்ச உளுந்து எடுத்திருக்கேன். 2லிருந்து 3 முறை இந்த உளுந்தை நல்லா வாஷ் பண்ணிட்டு உளுந்து முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சாவே போதும். உடச்ச உளுந்து சீக்கிரமாகவே ஊறி வந்துடும். தோலோடவே தான் மிக்சி ஜாரில் சேர்த்தி அரைச்சி எடுக்க போகிறோம். தோலில் நார் சத்து அதிகமாக இருக்குது. இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது கூடவே எந்த டம்ளரில் உளுந்து போட்டோமோ அதே டம்ளரில் 2 டம்ளர் ராகி மாவு சேர்த்தி 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கட்டிகள் இல்லாமல் உளுந்து கூட சேர்த்தி நல்லா மர்ஜ் ஆகிற அளவுக்கு அரைக்கணும். அரைச்சி இந்த மாவை இன்னொரு பவுலில் மாற்றி வச்சுட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி இந்த மாவுலையும் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு இந்துப்பும் போட்டு கையை வச்சு நல்லா கலந்துட்டு வரணும். கையை வச்சு கலந்து விடும்போது நல்லா ஃபர்மெண்ட் ஆகிட்டு வரும். கரண்டி வச்சு கலக்கிறத விட முடிஞ்ச அளவுக்கு கையை வச்சு கலந்து விட்டுட்டு மூடி வச்சு 8 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். ராகி இட்லிக்கு நல்ல டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம். கடாயில் ஒரு நார்மல் சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டுடலாம். 4 கத்திரிக்காய், 2 தக்காளி, 4 பச்சை மிளகா, ஒரு 7லிருந்து 8 பல் பூண்டு. இந்த காய் எல்லாமே முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்தி கரண்டி வச்சு ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு இந்த காய் எல்லாத்தையுமே மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். 20 நிமிஷம் இந்த காய் நல்லா வெந்து ஒரு 50% ஆறி இருக்கு. இதை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் அதை விட இது மாதிரி பொட்டேட்டோ மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்ல டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். பேனில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், சின்னதாக கட் பண்ணின ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம், சின்னதாக கட் பண்ணின கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாமே மிதமான சூட்டில் நல்லா வெங்காயம் முருகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த வதக்கின வெங்காயத்தை கடைஞ்சி வச்சுருந்த கத்திரிக்காய் கடையலில் போட்டு நல்லா கலந்துட்டுட்டு இந்த கடையல் நல்லா கெட்டியாக இருக்கு இல்லையா, இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். எந்த பதத்தில் உங்களுக்கு தண்ணி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. ஆனால் ரொம்ப தண்ணியாக இருந்தாலுமே டேஸ்டியாக இருக்காது. கொஞ்சம் லைட்டாக செமி கிரேவி கன்சிஸ்டன்சி இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு நான் ஒரு ஃப்ளேவருக்காக வேண்டி 1/4 டீஸ்பூன் சாம்பார் தூள் போடுறேன். சாம்பார் தூள் போடும்போது நல்லா வாசனையும் இருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். இது ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு மூடி வச்சு நல்லா ஒரு முறை கொதிக்க வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான கத்திரிக்காய் கடையல் ரெடி ஆயிடுச்சு. 8 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவுமே பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக புளிச்சு வந்திருக்கு. இதை கரண்டி வச்சு நல்லா ஒரு முறை முழுமையாக கலந்துட்டுட்டு பேனில் ஒரு 1/4 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, சின்னதாக கட் பண்ணின கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு 2 பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி போட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அது அப்போ தான் காரம் தட்டாமல் இருக்கும். இதில் ஒரு நார்மல் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டு இதையும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வறுத்தது போல் எடுத்துக்கணும். இந்த வதக்கின வெங்காயத்தை புளிச்ச ராகி மாவில் போட்டுடணும். இது கூடவே ஒரு நார்மல் சைஸ் கேரட்டை நல்லா சின்னதாக சொருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திட்டு சின்னதாக கட் பண்ணின கொஞ்சமாக கொத்தமல்லியும் போட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுறணும்.
இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா சூடாக விட்டுட்டு இட்லி பிளேட்டோட அந்த குழிக்குள்ளே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு ஒரு 15 நிமிஷம் ஆனில் வச்சு நல்லா வேக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 50% ஆற விட்டு நான் எடுத்திருக்கேன். இட்லி பாருங்க எந்த அளவுக்கு நல்ல சாஃப்டா ஸ்பாஞ்சியா இருக்குன்னு. கலர் மட்டும்தான் வித்தியாசமா இருக்கும், ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். அரிசி சேர்த்தாம நல்ல பர்ஃபெக்டான இட்லி ரெடி பண்ணியிருக்கோம். இது டயட் இருக்கிறவங்க நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். 2 இட்லி இல்லை 3 இட்லி நம்ம சாப்பிட்டோம்னா கூட நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு கூட பசிக்காது, அந்த அளவுக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். நல்ல ஹை ரிச் இன் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் கால்சியம் அண்ட் அயன். ஸோ சுகர் இருக்கிறவங்களும் தாராளமாக இது போல் எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் அரிசி சேர்க்காத ரெசிபீஸ் தான் அப்லோட் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.